பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை பெரும்பாலான நிர்வாகிகள் புறக்கணித்துள்ளனர். இந்நிலையில் 50 தொகுதிகளில் படுத்துக்கொண்டே வெற்றி பெறுவது எப்படி என நிர்வாகிகளுக்கு கற்றுக் கொடுத்ததாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அழைப்பு விடுத்த அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க 180க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் பெரும்பாலானோர் கூட்டத்தை புறக்கணித்துள்ளனர். 1/3 பகுதி நிர்வாகிகள் மட்டுமே கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். பாமக எம்எல்ஏக்களில் ஜி.கே. மணி, அருள் ஆகிய இருவர் பங்கேற்ற நிலையில் எஞ்சிய 3 எம்எல்ஏக்கள் கூட்டத்தை புறக்கணித்து விட்டனர். இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ், சிலர் களைப்போடு உள்ளதால் கூட்டத்திற்கு வரவில்லை என்றார். மேலும் 50 தொகுதிகளில் படுத்துக்கொண்டே வெற்றி பெறுவது எப்படி என்ற வித்தையை நிர்வாகிகளுக்கு கற்றுக் கொடுத்திருப்பதாக தெரிவித்தார். இன்றைக்கு மாவட்ட செயலர்களுடைய கூட்டம், அதாவது ஃபாலோ அப் என்று சொல்வார்கள், அதனுடைய தொடர்ச்சியாக நீங்கள் எப்படி வேலை செய்ய வேண்டும், எப்படி பணியாற்ற வேண்டும், 50 தொகுதிகளில் நாம் படுத்துக்கொண்டே ஜெயிப்பது என்று சொல்லுவோமே, அது மாதிரி படுத்துக்கொண்டே ஜெயிக்கிறது எப்படி என்ற வித்தையை, எனக்கு தெரிந்த வித்தையை அவ்வளவுக்கும் தெரிய சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். அன்புமணி ராமதாஸை செயல் தலைவர் என குறிப்பிட்ட ராமதாஸ், அவருக்கு கூட்டத்திற்கான அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் அவர் வரலாம், வந்து கொண்டிருக்கலாம் என்றும் தெரிவித்தார். சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறையாது என்று ஒருவர் கூறியதாகவும், சிங்கத்தின் கால்கள் பழுதுபடவில்லை என்றும் சீற்றம் அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். ஒருத்தர் சொன்னாரு, காலில் சுப்பிரமணிய ஐயர், வயசு ஒரு 75-80 இருக்கும், 78. அவர் என்ன சொன்னார், சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதில்லைன்னு சொன்னார். நான் அவருக்கு திருப்பி சொன்னேன், சிங்கத்தின் கால்கள் பழுதுபடவே இல்லை, சிங்கத்தின் கால்கள் பழுதுபடவே இல்லை, அப்புறம் சீற்றம் அதிகமாக தானே இருக்கும் அப்படின்னு அவரு சொன்னார். மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை தொடர்ந்து வன்னியர் சங்கம், மகளிர் அணி, மாணவர் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகளின் நிர்வாகிகள் கூட்டம் தைலாபுரத்தில் நடைபெற உள்ளதாகவும் ராமதாஸ் தெரிவித்தார்.